வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடங்கியது. நாட்டின் எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களை குடியரசுத் தலைவரின் உரை பிரதிபலிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முசிறி நாமக்கல் வழித்தடம் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு கே.என். நேரு குறிப்பிட்டார். ஆசிய துப்பாக்கி சுடும் போட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடங்கியது. இந்த தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்த மத்திய அமைச்சரும் பிஜேபி உறுப்பினருமான திரு சர்பானந்த சோனோவால் நாட்டின் எதிர்காலத்திற்கான உத்வேகம் மிகு தொலைநோக்கு திட்டங்களை குடியரசுத் தலைவரின் உரை பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். சமூக நீதி, உள்ளடக்கிய வளர்ச்சி, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அர்ப்பணிப்பு மிகு நடவடிக்கைகள் போன்றவை இந்த உரையில் இடம்பெற்றிருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கம் அரசிற்கு வழிகாட்டும் கொள்கையாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நரேந்திர மோடி அரசு மத்தியில் பதவியேற்ற பின்னர் 4வது பொருளாதார நாடாக இந்தியா மேம்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்டும் வகையில் வேகமாக வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா தொடர்ந்து செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் 44 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மத்திய அரசின் முயற்சிகளாலும் நலத்திட்டங்களாலும் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் 18 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விவாதத்திற்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் இதற்கு பதில் அளிப்பார் என்று குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் இதுகுறித்து விவாதிக்க 16 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் கஸ்தூரிபா காந்தி பாலர் பள்ளியில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் இணைந்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அமைச்சர், இதில் 3,77,000 பேர் SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்ட மாணாக்கர் என்றும் குறிப்பிட்டார். இப்பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் பதிவு விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். மகளிருக்கு கல்வி மூலம் ஆளுமையை வழங்க மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறிய அமைச்சர், அனைத்து மாவட்டங்களிலும் மகளிருக்கான விடுதிகள் ஏற்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். 2024-25 நிதியாண்டில் 8,35,000 காப்பீடுகளுக்கு உரிய தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், 2014 ஆண்டிலிருந்து விவசாயிகள் உட்பட நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு காப்பீடு திட்டங்களை மத்திய அரசு அறிமுகம் செய்ததாக சுட்டிக்காட்டினார். பிரதமரின் சுரக்ஷா பீமா காப்பீடு திட்டத்தில் 50% பெண்கள் இணைந்துள்ளதாகவும், ஜீவன் ஜோதி காப்பீட்டில் 6,30,000 பேருக்கு காப்பீட்டு தொகை செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் 99,000 பேருக்கு உரிய காப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். காப்பீடு திட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தப்படுபவர்களை கண்டறிந்து தண்டனை வழங்கும் வகையில் காப்பீடு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து கிராம குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு இன்று பதிலளித்த அவர், 16 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தூய்மையான பாதுகாப்பான நீரை தங்கள் இல்லங்களிலேயே பெறுவதாக சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் 25 லட்சம் மகளிருக்கு நீரின் தரத்தை அறிவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். அந்நாட்டில் அரிய வகை கனிமங்கள் தொடர்பான அமைச்சர்கள் நிலையிலான உயர்மட்ட கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க உயர் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சிமாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர், நாட்டின் சிறந்த சுற்றுலா தலமாக தமிழகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இத்துறையின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக எடுத்துரைத்தார். உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமா தமிழ்நாடு இடம்பெற முதன்முறையா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துல தமிழ் பினாலே நடத்தப்படும். மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதலா மாமல்லபுரத்துல சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உலக தரத்துல நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக 22,794 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதோடு சுற்றுலாத்துறையில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 87வது பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ஆர்.என். ரவி 1014 மாணாக்கருக்கு பட்டங்களை தற்போது வழங்கி வருகிறார். முன்னதாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆளுநர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். திருச்சி முசிறி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் மாநில அமைச்சர்கள் திரு கே.என். நேரு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 10, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கே.என். நேரு, திமுக அரசு திருச்சி மாவட்ட மேம்பாட்டிற்காக கடந்த 4 ஆண்டுகளில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார். முசிறி நாமக்கல் வழித்தடத்தை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முசிறி பேரூராட்சி நகராட்சியாக உயர்த்தப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழகத்தில் 2211 பள்ளிகள் நூற்றாண்டு விழா கண்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசின் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மின்னணு சார்ந்த தொழில்நுட்ப துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது பாராட்டிற்குரியது என்று இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி பிரிவு தலைவர் திரு அஜய் ஜெயராஜ் கூறியுள்ளார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற சென்னை டு பெங்களூர் மற்றும் சென்னை டு ஹைதராபாத் ரூட்ல பயணிகளுக்கு வசதியான ஈகோ ஃப்ரெண்ட்லி ரயில்கள் வரப்போகுது. சரக்கு போக்குவரத்து வேகப்படுத்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸை கொண்டு வராங்க. இதனால பிசினஸ் இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனோட 2வது ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகுது. இதனால நம்ம ஊர் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. நாடு முழுவதும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்படுவது மாணாக்கருக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று திருச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவி கூறுகிறார். I'm Hilary. Government 15,000 schools and 500 collegeல கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ண ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே ஈஸியா கிடைக்கும்னு நம்புறோம். எஸ்பெஷலி ஃபார் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அனிமேஷன் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா மும்பைல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அண்ட் மாடர்ன் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஒரு பாத்வே கொடுக்கும்னு நம்பலாம். நாகை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தொடங்கப்பட்ட முதல் நாளே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை மற்றும் தாளடி பயிர்கள் சுமார் 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கீழ்வளர் தொகுதிக்குட்பட்ட பட்டமங்கலம், தேவூர், வலிவலம், கிள்ளுக்குடி, சாட்டியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இயந்திரத்தின் உதவியுடன் அறுவடை செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்ய நாகை மாவட்டத்தில் 71 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இந்த முறை அறுவடை துவங்கிய முதல் நாளிலிருந்து கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் புதுடெல்லியில் இன்று தொடங்கின. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட 17 நாடுகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடங்கியது. நாட்டின் எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களை
குடியரசுத் தலைவரின் உரை பிரதிபலிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முசிறி நாமக்கல் வழித்தடம் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே.என். நேரு குறிப்பிட்டுள்ளார். ஆசிய துப்பாக்கி சுடும் போட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.